விஜய் தாத்தா. இதோட ஜேர்னியை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே ஒரு அழகான பயணம் தான் இது. அழகான பயணத்தையும் தாண்டி நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு நல்ல மெமரிஸை கொடுத்துச்சு எங்கள் எல்லாத்துக்குமே. அதில் முக்கியமாக ஒரு இடம் சொன்னோம்னா, நாங்கள் ஒரு சீன் வந்து ரொம்ப நேரம் ரீடேக் போய்கிட்டே இருந்துச்சு. ரீடேக் போயிட்டே இருக்கிற திருப்பி நாங்கள் ஆங்கிள் மாற்றி இன்னொரு சைடு வந்து அந்த சீன் முடிச்சுட்டு இன்னொரு சீன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரண்ட் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் லைட்டிங் செட் பண்ணி வச்சிருந்தோம். கரண்ட் போயிடுச்சோன்னு என்னடா இதுக்கு இவ்வளோ நேரம் அடிச்சு மறுபடியும் இந்த சீனை வேற எடுக்கணும்னு இருந்துச்சு. நிறைய மூமெண்ட் நடந்திருந்தாலும் இந்த ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. நிறைய மூமெண்ட்ஸ் நாங்கள் ஷூட்டிங் போயிருக்க நிறையா சீன்ஸ் எல்லாம் எனக்கு முதல் நாள் வந்து ரொம்ப நிறைய சீன் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நிறைய பேர் சூப்பர் நடிச்சிருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா எடிட்டிங் டேபிள் போகும்போது நிறைய சீன் டெலீட் ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு அவ்வளோதான் அப்படின்னு நான் அப்புறம் ஓகே இன்னொரு நாள் ரீஷூட் போனோம். ரீஷூட் போய் எடுத்து முதல் நாள் வருமா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி நமக்கு முடிஞ்ச எஃபர்ட்டை போடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணாங்க. முதல் நாள் எவ்வளோ தூரம் வந்துச்சு அதே மாதிரி வந்துச்சு. முதல் நாள் வந்ததில் நிறையவே திருப்பி வர முடியாமல் போச்சு. அதுக்கு வேற ஆளுங்க வச்சு நிறைய நடந்துச்சு. ஆனாலுமே நாங்கள் நிறைய இது கற்றுக்கிட்டோம் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு. திருப்பி ரீஷூட் போனது, அதுக்கடுத்து இந்த நிறையா ஏர்லி மார்னிங் ஷூட் பண்ணோம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல கிராமம். இந்த கிராமங்களில் அந்த சவுண்டு நேச்சரு, ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுமே எங்களுக்கு கதைக்கு ஏற்றாப்புல ரொம்ப இதாக இருந்ததுனால அந்த இடமும் அதுக்கேற்றாப்புல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வர டிசம்பர் 28 தாய் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனலில் நம்மளோட மிஸ் தாத்தா ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.